2024 ஜூன் 29-30 எல்லாருக்கும் ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு மொமெண்டமாக மாறி இருக்கு. ஹிட்மேன் கேப்டன்சியில் டீம் இந்தியா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் நடந்த ஒன் டே மேட்ச் அக்டோபர் 5, 19 நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. அன்பீட்டபிள் இந்தியா டீமில் எல்லா டீமையும் அடித்து துவம்சம் பண்ணி ஃபைனலில் பரம எதிரியான ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி 3வது முறையாக கப்பை தூக்க கடுமையாக போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டம் தோல்வியில் தான் முடிஞ்சது. நம்ம இந்திய மண்ணில் அமைஞ்ச அந்த தோல்வி 140 கோடி மக்கள் மனசில் ஆறாத வழியாக இருந்துச்சு. இந்தியன் டீமையும் ஆடியன்ஸையும் அமைதியாக்குவேன்னு சொல்லி கம்மின்ஸ் தலைமையில் ஆஸ்திரேலியா ஒன் டே கப்பை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட முடிவில் ராகுல் டிராவிட் மேலேயும் விமர்சனங்கள் அடுக்கடிக்காக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இது பொருட்படுத்தாமல் 2024 T20 வேர்ல்டு கப் நடக்க போகிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. இந்த முறை 20 அணிகள் 4 டீமாக குரூப் ஸ்டேஜ் 1, செகண்ட் குரூப் ஸ்டேஜ், சூப்பர் 8, ஃபைனல்ஸ் நடத்த முடிவு பண்ண ICC 20 அணிகளுக்கும் ஸ்குவாட் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த முறை அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் மேட்ச் நடத்த முடிவு பண்ண அனுபவம் வாய்ந்த மற்றும் ஏற்கனவே கப்பை ஜெயிச்ச அணிகளான இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியாவும் இந்த முறையாவது கப்படிக்க போராடுற சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நியூகினியா இவங்களும் நாங்களும் இந்த முறை பங்கேற்கிறோம்னு கனடா, நேபாள், ஓமன், நமீபியா, உகாண்டா, ஃபைனலாக அமெரிக்காவும் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுற களத்தில் நுழைஞ்சாங்க. அமெரிக்கா மைதானம் எல்லா டீமுக்கும் புதுசு. எல்லா டீமும் அவங்களோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏப்ரல் 30 அன்னைக்கு IPL மேட்சஸ் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் ஹர்திக் பாண்டியா, SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஸ்வேந்திர சாஹல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ் இப்படின்னு நம்ம ஸ்குவாடையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த முறை ஹெட் கோச்சா ராகுல் டிராவிட், பேட்டிங் கோச்சா விக்ரம் ராதோர், ஃபீல்டிங் கோச்சா திலீப், பவுலிங் கோச்சா பராஸ் மகம்ரேயும் இருந்தாங்க. இந்த ஸ்குவாட் இந்த டைம் கண்டிப்பாக கப்படிக்கும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்குவாடு மேலே பல விமர்சனங்கள் அடிக்கிக்கிட்டே போக ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. IPL முடிஞ்சதும் நம்ம ஸ்குவாடு புது யுத்தம், புது வீரர்களை சந்திக்க மே 25 நியூயார்க் கிளம்புனாங்க. 20 அணிகள் 55 போட்டிகள் கொண்ட சீசனாக இந்த சாம்பியன்ஷிப் நடக்க இருந்துச்சு. புது கிரவுண்டுன்றதால கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நிதானமான ஆட்டத்தை நம்ம ஸ்குவாடு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஜூன் 1 நடந்துச்சு. இதில் சஞ்சு சாம்சன், சிவம் துபே, SSV ஜெய்ஸ்வால், முகமது சிராஜுக்கு, ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம டீம் 20 ஓவர் முடிவில் 182க்கு 5 விக்கெட் இழந்து 183 ரன் அடித்தா வெற்றின்னு டார்கெட்டாக கொடுத்தாங்க. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 53 ரன் அடிச்சிருந்தார். பங்களாதேஷ் டீமை 60 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. பவுலிங் சைடு ஹர்ஷ்தீப் சிங், துபே 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. குரூப் ஸ்டேஜில் நடந்த 8வது மேட்சை அயர்லாண்டு கூட இந்தியா மோதினாங்க. இதில் 46 பால்ஸ் மீதம் இருக்கும்போதே 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா மேட்சை வின் பண்ணாங்க. இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன், ஷாகல், ஜெய்ஸ்வால் விளையாடலை. முகமது சிராஜுக்கு ஸ்குவாடில் இடம் கிடைச்சது. அதிகபட்சமாக கேப்டன்ஷிப் நாக் ஆடின ரோஹித் 52 ரனில் ரிட்டையர் கட் ஆகிட்டார். அடுத்த மேட்ச் ஜூன் 9 பரபரப்பும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின இந்தியா 19 ஓவர் முடிவில் 119க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 42 ரன் எடுத்திருந்தார். நம்ம பவுலிங்கோட ஸ்ட்ரென்த் பாகிஸ்தான் டீமை 113க்கு 7 விக்கெட் எடுத்து மேட்சை முடித்தாங்க. பும்ரா 3, பாண்டியா 2 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்த மேட்ச் புது டீமாக வந்த அமெரிக்கா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்துச்சு. 12 ஜூனில் அமெரிக்கா இந்தியா மேட்ச். அமெரிக்கா டீமை 110 ரன் 8 விக்கெட்டில் சுருட்டிட்டாங்க நம்ம பவுலிங் டீம். 111 ரன்ஸு சேசிங் பண்ண கோலியும் டக் அவுட். சூரியகுமார் யாதவ் 50 ரன்,
சிவம் தூபே 32 ரன் நிதானமாக ஆடி 18.2 ஓவரில் மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் ஜூன் 15 கனடாவோட மழைன்றதுனால மேட்ச் நடக்கலை. ஈச் அண்ட் பாயிண்டில் அந்த மேட்ச் முடியும். டேபிளில் டாப்பில் இருந்த நம்ம இந்தியா சூப்பர் 8க்குள்ளே என்ட்ரி ஆச்சு. சூப்பர் 8 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு மேட்சாக ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச் நடந்துச்சு. பேட்டிங்கில் 20 ஓவர் முடிவில் 151 ரன் எடுத்து 8 விக்கெட் இழந்தாங்க நம்ம இந்தியா. ஆப்கானிஸ்தானை 134 ரன்ஸுக்கு ஆல் அவுட் பண்ணிருச்சு நம்ம பவுலிங் டீம். அடுத்து சூப்பர் 8ல் 47வது மேட்சாக ஜூன் 22 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின இந்தியா 196க்கு 5 விக்கெட், பங்களாதேஷை 146 8 விக்கெட்டுன்னு மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம மண்ணில் ஒன் டே மேட்ச் கப்பை எடுத்துகிட்டு போன ஆஸ்திரேலியாவை பீட் பண்ண இது ஒரு சான்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின இந்தியா 5 விக்கெட் இழந்து 205 ரன் அடித்தாங்க. கேப்டன்ஷிப் நாக் ஆடின ரோஹித் 92 ரன், ஆஸ்திரேலியாவை 181 ரன் 7 விக்கெட்டுன்னு மேட்சை முடித்து பகையையும் தீர்த்துட்டாங்க. 3-3ன்னு ஜெயிச்சு செமிஃபைனல்ஸில் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாண்டோட மோதிச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின இந்தியா 20 ஓவர் முடிவில் 171 ரன் 7 விக்கெட்டுன்னு இருந்துச்சு. 172 ரன்னு டார்கெட்டாக கொடுத்துட்டாங்க. பேட்டிங் ஆட இங்கிலாண்டை கூப்பிட்ட நம்ம பவுலர்ஸ் டீம் 16.4 ஓவரில் 103க்கு ஆல் அவுட் பண்ணிவிட்டு அன்பீட்டபிள் டீமாக ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. இதுவரை ஒரு டைம் கூட கப்பை ஜெயிக்காத, பலரால் சோக்கர்ஸ்னு அழைக்கப்படுற பலம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபைனல்ஸ்க்கு வந்துச்சு நம்ம இந்தியா. மழையினால் போட்டி தடைப்படலாம்னு எச்சரிக்கையும் இருந்துச்சு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ண நம்ம கேப்டன் 9 ரனில் அவுட் ஆக ரிஷப் பண்ட்டும் டக் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் 3 ரனில் வெளியேற, அடுத்து வந்த அக்சர் பட்டேல் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விராட் கோலியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டார். அதிரடியாக ஆடி 4 6 1 4 47 ரனில் ரன் அவுட் ஆக சிவம் தூபி களத்துக்கு வந்தார். 2வது பாலில் ஒரு 6 அடித்து நம்பிக்கை கொடுக்க விராட் கோலியும் சிங்கிள்ஸ் அடியே 50 ரன் அடித்து அதுக்கப்புறம் அதிரடி காட்டினார். 59 பாலுக்கு 6 4 2 6ன்னு 76 ரன்னுக்கு அவுட் ஆக 20 ஓவர் முடிவில் 176க்கு 7 விக்கெட் இழந்துச்சு நம்ம இந்தியா. 177 ரன்னு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்க. வின்னிங் ஸ்கோர் தான், ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீமுக்கு இதெல்லாம் சாதாரணம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங், ஆனால் நம்ம பக்கம் பவுலிங் ஸ்ட்ராங். முதல் 3 ஓவர்லேயே 2 முக்கியமான விக்கெட்ஸை எடுத்துட்டாங்க. டிகாக் ஸ்டப்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுக்க டஃப்ஸை அக்சர் பட்டேல் காலி பண்ணிட்டார். 12வது ஓவரில் 106க்கு 3ன்னு இருந்த டிகாக் கிளாசன் ஜோடியை ஹர்ஷ்தீப் சிங் பிரிக்க மில்லர் கிளாசன் அதிரடி காட்டினாங்க. 6 மலை பொழிஞ்ச கிளாசன் பார்க்கும்போதே கப் நம்மளை விட்டு போயிடுமோன்னு பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் மேட்ச் நம்ம பக்கம். ஃபீல்டு கோச்சோட எஃபோர்ட் உத்வேகம் வேறு லெவல்னு தான் சொல்லணும். விட்டா கிரவுண்டுக்குள்ளேயே நானும் ஃபீல்டிங் வரேன்னு வந்திருப்பார். நம்ம ஸ்குவாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. 16வது ஓவரை வீச நம்ம ஹர்திக் பாண்டியா வந்தார். ஃபஸ்ட்டு பாலே கிளாசனோட விக்கெட்டை எடுத்து கப்பை இழுத்து பிடிச்சார். 29 பாலுக்கு 29 ரன்னு இருந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் வந்துச்சு. பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் ஸ்ட்ரென்த்து காமிக்க லாஸ்ட் ஓவர் அப்போவும் கொஞ்சம் பயம். மில்லர் ஆன் ஸ்ட்ரைக். 20வது ஓவர் 16 ரன் எடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கையில். ஃபஸ்ட்டு பாலில் மில்லர் 6 அடிக்க சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு மொமெண்டம் மேட்சை மாற்றுச்சு. அந்த 6 ரன், அதுதான் 6 ரன் வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்க போகிறோம்னு அது வரை யாருக்கும் தெரியாது. 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா மேட்சை வின் பண்ணதும் 17 வருஷத்துக்கு அப்புறம் கப்பை எடுக்கும்போது கண்ணீர் மழை பொழிஞ்சதும் இந்தியா முழுக்க வான வேடிக்கை காமிச்சு கொண்டாடினாங்க ரசிகர்கள். அந்த எமோஷன்ஸை வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஆனந்த கண்ணீர், அவ்வளோ ஆனந்த கண்ணீர். ஒட்டுமொத்த இந்தியா டீமுக்கும் சல்யூட். ஹர்திக் பாண்டியாவோட கண்ணீர், பாண்டியாவுக்கு கேப்டன் கொடுத்த முத்தம், கேப்டன் தேசிய கொடியை கிரவுண்டில் நட்டது தருணம், இந்தியா டீம் கப்பு வாங்கினதும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு தான் சொல்லணும். டீம் இந்தியா வேறு லெவலு. ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் பிடிக்காதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். இது இந்தியா வலிமையான நாடுன்னு உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கிற நிகழ்வு. நன்றி. இந்த வீடியோ மற்றும் தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது தித்திக்கின்ற மொமெண்ட். உங்களுக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.